இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியோ குளோபல் அப்படிங்கிற இந்த ஒரு டெபிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட பெனிஃபிட் என்ன, இந்த கார்டு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இதை பற்றின டீட்டெயிலை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியோ குளோபல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டெபிட் கார்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நியோ குளோபல் டெபிட் கார்டு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் கண்ட்ரிக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் ஷாப்பிங் வந்து பண்ணுவோம், இல்லை நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க, இல்லை வந்துட்டு ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து கொண்டு போன டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டையோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3.5% வந்து ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து பிடிப்பாங்க. அதே மாதிரி ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணாலும் இந்த ஒரு 3.5% வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியோட பணமாக வந்துட்டு அந்த பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். பட் இந்த ஒரு டெபிட் கார்டு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இனிமேல் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவசியமே வராது. ஸோ டேரெக்டாக நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து பணத்தை வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு கார்டை நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி போனாலும் சரி, அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய மோர் தென் 180+ கண்ட்ரீஸில் இந்த கார்டு உங்களுக்கு செல்லுபடியாகும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது கார்டை ஸ்வைப் பண்ணுவீங்க. அதுக்கு இதை யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்காது. அதே மாதிரி இது மூலமாக உங்களுக்கு 5% வந்து டேக்ஸ் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு அதர் கண்ட்ரிக்கு போகும்போது நம்ம வந்து மணியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு இந்த கார்டில் நம்ம பணத்தை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிவிட்டு அந்த கார்டை கொண்டு போய் அந்த கண்ட்ரியில் உள்ள ஏடிஎம்மில் நம்ம பணமும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரியோட மணியை உங்களுக்கு டேரெக்டாக வித்ட்ரால் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரூபீஸும் உங்களுக்கு இந்த கார்டு மூலமாக சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. இந்த கார்டு வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ, ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரினிவல் ஃபீ கிடையாது, கார்டு இஸ்யூஸ் ஃபீ கிடையாது. ஸோ லைஃப் டைமுக்கு இந்த கார்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபாரினில் போயிட்டு படிப்பீங்க, இல்லை அதர் கண்ட்ரியில் போயிட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாக அடிக்கடி போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபுளான ஒரு கார்டு அப்படின்னு சொல்லலாம். என்னோட ரிலேட்டிவ் பையன் ஒருத்தனுக்கு நான் இது வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது, ஹோட்டல் புக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ் ஃபீயும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த கார்டை அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டெபிட் கார்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மாதிரி தான், உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த நியோ குளோபல் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக அவங்க வேறு அக்கௌண்ட்டில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டாப்அப் பண்ணிவிட்டு இந்த ஏடிஎம் மூலமாக எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் நீங்கள் பணத்தை வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இதோட பெனிஃபிட். இப்போ உங்களுக்கு இந்த கார்டோட பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். உங்களோட சிம் கார்டு, அதாவது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதோட சிம் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட இமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லுவோம். உங்களோட மொபைலில் நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதில் எந்த இமெயில் ஐடியை இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களோட நேம் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது ரெஃபரல் கோடு வந்து கேட்கும். ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சைட்லேயும் வந்து இருந்ததுன்னா கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து ட்ராவலிங், நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை குரூப்பாக போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களா, இல்லை சோலோவா இல்லை கப்புள்ஸாக போக பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும். இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது என்ன ரீசனுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க, வெக்கேஷனா இல்லை ஸ்டடியா இல்லை அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிற அந்த கண்ட்ரியோட நேமை சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜப்பான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் மறுபடியும் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. அடுத்தது எந்த டேட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டேட் தெரிஞ்சதுன்னா டேட்டை மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து காமிக்கும். ஸோ கார்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் ஃபியூச்சரே வந்து 0 ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ அப்படிங்கிறதா மெயின் ரீசன். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC எல்லாமே அப்டேட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு பாஸ்போர்ட் வந்து இருக்கணும். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் பாஸ்போர்ட் நம்பர் வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ இந்த கார்டு இன்கேஸ் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுமே ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர், அப்புறம் வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம், இதில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 0 ஃபாரெக்ஸ் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ண சொல்லுவோம். பாஸ்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட்டில் பேக் சைட்லேயும் இருக்கும், ஃப்ரண்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ அதோட படத்தை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில் வந்து இங்கே இந்த மாதிரி காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் கார்டு ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கார்டை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா DCB பேங்க் அப்படிங்கிற இந்த பேங்க் தான் ப்ரொவைட் பண்ணுது. இந்த பேங்கோட நியோ குளோபல் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டைப்பில் தான் இந்த ஒரு கார்டை வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ஐ ஆக்செப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து KYC வந்து பண்ணணும். உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு பெர்ஃபார்ம் KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு வந்துருக்கிற OTP என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி இதில் உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ், உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கும். இதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இதில் நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம், அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர், பான்ஸ் அப்படி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க, பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பான்ஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ கண்டினியூ கொடுக்குவோம். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் கார்டு டெலிவரி பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். இந்த அட்ரஸ் தான் டெலிவரி பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இல்லை ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணக்கூடாது, வேறு அட்ரஸ்க்கு டெலிவரி வந்து பண்ணணும் அப்படின்னா ஆட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு நியூ அட்ரஸை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 டிக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 2ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ நாமினி வேணும் அப்படின்னா யாரை நாமினியாக போட போகிறீங்களோ அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வித்தின் 3 to 5 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கார்டு டெலிவரி ஆயிரும். இன்கேஸ் உங்களால் வந்து வீடியோ KYC பண்ண முடியலை அப்படின்னா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஃபிசிக்கல் KYC, அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு KYC வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் வில்லேஜ்லேருந்து அப்ளை பண்ணிங்கன்னா வரமாட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிருங்க. இந்த வீடியோ KYC பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு கையில் இருக்கணும். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கோ டு வீடியோ KYC அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYCக்கு வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ ஒரிஜினல் பேன் கார்டை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ரெடி கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC பண்ணி முடிச்சதுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ KYC கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு, அதாவது வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் கேட்பாங்க. உங்களோட நேம், டேட் ஆஃப், நீங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் வந்து பண்ண போகிறீங்க, அப்புறம் உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று, அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வச்சுக்கோங்க. உங்களோட
சிக்னேச்சர் வந்து உங்களோட பேன் கார்டில் கிளியராக இருந்தால் அதுவே எடுத்துக்குவாங்க. இல்லைனா வந்து ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஒரு ஒயிட் பேப்பர் பேனாவும் வச்சுக்கோங்க. அதுவும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான வீடியோ கேவிசி முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து வெரிஃபிகேஷன் மறுபடி வெரிஃபை பண்ணுவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அப்டேட்டட் ஆகும். உங்களோட கார்டுமே அலோகேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே காமிப்பாங்க. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபி பேங்க்கில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். இதில் வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம் கார்டு தான் இன்டர்நேஷ்னல் குளோபல் கார்டு அப்படின்னு சொல்கிறது. எல்லா கண்ட்ரீஸுமே உங்களுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நியோ குளோபல் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி காமிச்சிடும். இதில் வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. ஆட் பேலன்ஸ் கொடுத்து ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை இதில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களோட டெபிட் கார்டு டீட்டெயில் இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த நியோ குளோபல் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் எங்கே வேணாலும் ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நியோ குளோபல் டெபிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு தான். நீங்கள் அதிகமாக ட்ராவல் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.